பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு வெறும் ஜோதிடத்தை பற்றி அல்ல, மனித வாழ்வில் ஆழமான ரகசியத்தை தேடும் ஒரு ஆன்ம பயணத்தை பற்றியது. உலகை வெல்ல நினைக்கும் மனிதன் ஏன் தன்னையே வெல்ல முடியாமல் தத்தளிக்கிறான்? இந்த ஒரு கேள்வியே இன்றைய உரையின் மையக்கரு. உலகம் உருவாகி ஏறத்தாழ 450 கோடி வருடங்கள் ஆகியுள்ளன. இதில் நீர் உருவாகி ஏறத்தாழ 440 கோடி வருடங்கள் ஆனதாக அறிவியல் தெரிவிக்கிறது. நீர் உருவானாலும் உயிர்கள் உருவாவதற்கு மேலும் 90 கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொண்டுள்ளது. ஆம், இவ்வுலகில் உயிர்கள் உருவாகி ஏறத்தாழ 350 கோடி வருடங்கள் ஆகிவிட்டது. பரிணாம வளர்ச்சியில் மனிதன் உருவாகி வெறும் 3 லட்சம் வருடங்களே ஆகியுள்ளது. இருக்கும் உயிர்களிலேயே மனிதன் தான் மிக மிக ஜூனியர். ஆனாலும் உலகை வெல்ல எண்ணுகிறான். வென்று கொண்டும் இருக்கிறான். வெல்ல முடியாத இடம் ஒன்று உள்ளது என்றால் அதுதான் உலகை வெல்ல முடிந்த மனிதனால் தன்னை வெல்ல முடியாமல் தத்தளிக்கிறான். புறத்தில் உள்ளதை எல்லாம் வெல்ல முடிந்ததை அவனால் அகத்தில் உள்ளதை அறிய இயலவில்லை. எனவே முயற்சி செய்து தோற்று போகிறான். அகத்தை வெல்ல வேண்டுமானால் ஆன்மீகத்தை அறிய வேண்டும். ஆன்மீகத்தை உணர வேண்டும் என்றால் மதம் கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து ஆன்ம மீட்சி பெற வேண்டும். வெகு சில ஞானிகளால் மட்டுமே பெற முடிந்த ஆன்ம மீட்சியை வெகுஜன மக்களால் தொட்டுக்கூட பார்க்க இயலவில்லை. காரணம், கர்மாவை கடக்க இயலவில்லை. ஜென்மமாக வருகின்ற கர்மாவில் அறியவோ உணரவோ ஒருபோதும் மனிதனால் இயலவில்லை. ஜோதிட விதிகள் அனைத்தும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் காரணங்களோடு எடுத்துரைக்கிறது. அந்த பலன்களும் சில சமயம் தோற்று போகும்போது எல்லாம் விதி என கூறி வேடிக்கை பார்க்கிறது. இதற்கெல்லாம் இடை காணும் முயற்சி தான் கர்ம ஜோதிடம். மேலும் ஜோதிட விதிகள் செயல்படுவதற்கு செயல்படாமல் போவதற்கும் காரணம் என்ன? தெய்வ வழிபாடு கூட சில நேரங்களில் பலன் தருவதில்லையே, காரணம் என்ன? மனித வாழ்வை தீர்மானிப்பது கிரகங்கள் தானா? அப்படியானால் கிரகங்களை வெல்ல இயலாதா? விதிக்கு அடிபடிந்து வாழ்வதை தவிர வேறு வழியே இல்லையா? போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இடைக்காணும் முயற்சியில்தான் கர்ம ஜோதிடம் அமைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு அகச்சிந்தனையை ஏற்படுத்தி இருந்தால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற கர்ம ஜோதிடம், ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ஆய்வுகள் தொடர்பான ஆழமான பதிவுகளை தொடர்ந்து காண ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய மலையொலியுடன் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.